சிறிய பட்டிமன்றத்தை நடத்த வந்துள்ளோம். பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய காலகட்டத்தில் பிள்ளைகள், பெரியவர்கள், ஏன் உலகமே தொலைபேசியால் தான் வாழ்க்கையே தொலைக்கின்றன. இதனால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்படுகிறது. வீட்டுக்கு போனா உங்க ஆசிரியர் என்னதான் சொல்லி கொடுக்குறாங்களோ இந்த பாடுபடுத்துற ஒரு நல்ல பழக்கமும் இல்லை என பெற்றோர் புலம்புறாங்க. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் எல்லாம் நாங்க பாடம் தான் சொல்லி தர முடியும், 24 மணி நேரமும் உங்க பின்னாடியே வந்து உங்களை கண்காணிக்க முடியும், உங்க அம்மா அப்பா என்னதான் செய்யறாங்களோ என அங்க ஆளிக்கிறாங்க. என்னதான் பண்றது? இந்த உலகம் போகிற போக்கு அப்படி இருக்கு. சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ மாணவர் நலம் காக்கவே ஆசிரியரே என ஒரு ஆசிரியரா வேலை பார்க்கிறவர் கூட பேசுறாரு. வாங்க பாலமுருகன் சார், உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. அம்மா நடுவர் அவர்களே, நான் 40 வருஷமா வாத்தியார் வேலை பார்க்கிறேன். ஔவையாரோட நல்வழி, திருவள்ளுவரின் திருக்குறள், மகாபாரதம், ராமாயணம் இப்படி எல்லாமே தான் சொல்லித்தரோம். காலையில பிள்ளைங்க 9 மணிக்கு வந்தா 4:30 மணி வரையும் எங்க கூட தான் இருக்காங்க. எங்க கிட்ட கட்டுப்பாடா ஒழுங்கா தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்களா செல்போன் வாங்கி தந்தோம், நாங்களா டிவி பார்க்க சொன்னோம். பள்ளிக்கூடத்துக்கு வாடா, ஒழுங்கா படிடா, வாழ்க்கையில முன்னுக்கு வாடா, இப்படிதான் இப்படிதான் சொல்லி தரோம். வேற என்ன செய்யறது? இந்த காலத்து பிள்ளைங்க எது சொன்ன பேச்சு கேக்குது? எங்க கையில தான் உலகமே இருக்கு, பாடம் கூட நாங்க செல்போன்லயே படிச்சுப்போம் அப்படிங்கிற காலம் வந்துட்டு. டீச்சர்ஸ்க்கு தானே அந்த கஷ்டம் தெரியும், அதான் அவர் புலம்பிட்டு போறாரு. சரி, இந்த பக்கம் பெற்றவங்க கருத்தையும் கேட்போம். வாங்க கவி, அருமையான பிள்ளைய பெற்றிருக்கீங்க, உங்க கருத்தையும் கேட்போம். அம்மா நடுவர் அம்மா, நான் பிள்ளைய பெற்றவ. பிள்ளைய பெற்றா கண்ணீர், தென்னைய பெற்றா இளநீர் அப்படின்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. அவரு எவ்வளவு நொந்து போயிருந்தாலும் சொல்லியிருப்பாரு. சரி சரி, அதை விடுங்க. பிள்ளைகளை தந்தோர் என்று சொல்லாமல் ஏன் பெற்றோர் என்று சொல்லுறாங்க தெரியுமா? இது என்ன புது கதையா இருக்கு? சொல்லுங்களேன் கேட்போம். கடவுள் அருளை பெற்று இயற்கையின் கருணையை பெறுவதால் தான் எங்களை பெற்றோர்னு சொல்றாங்க. பிள்ளைகளை பெறுவதற்கு பெரும் பேரும் செய்திருக்க வேண்டும். பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி ஒழுங்கான முறையில் செயல்பட வைப்பதுதான் பெற்றோர் பொறுப்புத்தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பிள்ளைகளுக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுத்து எங்க இப்பெல்லாம் பொறுப்பா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க? நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. ஆமாங்க, ஆமா ஆமா, அம்மாலாம் டிவி பார்த்துட்டே ஊட்டுறாங்க, பிள்ளைங்களாம் போட பார்த்துட்டே சாப்பிடுறாங்க. அதுவும் என்ன பாட்டு தெரியுமா? காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, இந்த பாட்டை போட்டுட்டு தான் பிள்ளைங்களாம் சாப்பிடுறாங்க. ஓ, இது வேறையா? பாட்டு சூப்பரா தான் இருக்கு, எனக்கும் ஆடணும் போலதான் இருக்கு. எல்லா பெற்றோரும் அப்படி கிடையாதுங்க. பிள்ளைகளை அப்பப்ப கண்டிச்சு தான் வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி தரணும். நல்ல பகவத்கீதை பைபிள் வாங்கி பெற்றவங்களும் சொல்லி தரணும். இதுக்கு மேல என்ன தான் பண்ண சொல்றீங்க? நீங்களே நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. அதெல்லாம் சரிதான். இப்ப எந்த பெற்றோர் பகவத்கீதை பைபிள்லாம் சொல்லி தராங்க? ஆவற காரியமா பேசுங்க. சரி, இந்த பக்கம் ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வாங்க குணசேகரன் சார், உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. நடுவர் அம்மாவுக்கு வணக்கமுங்க. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இப்ப கவர்மெண்ட் பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு எங்க கைய கட்டி போட்டுடுச்சு. பிள்ளைங்கள் உணவும் பழைய காலம் போல ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு அடி அடிச்சா போதும் மயக்கம் போட்டு உழுது கிடக்கலாம். சத்தான சாப்பாடா சாப்பிடணும். ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நூடுல்ஸ், பீஸா, பர்கர்னு வாங்கி தராங்க. அதான் உடம்பு நூடுல்ஸ் மாரி இருக்கு. கணக்க கை கண்டுன்னு சொல்லுறோம். அறிவியல அறிவு வளரணும்னு சொல்லுறோம். சோசியல் சயின்ஸ் படிச்சா சோர்வு போயிடும், உலகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுறோம். வேற என்னதாங்க பண்றது? எப்படியும் மாணவர்கள் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா போதும். இங்க பார்த்து கொஞ்சம் கவனமா எங்க பக்கம் பார்த்து நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. நானும் ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு தான் தீர்ப்பு சொல்ற நீதிமதி நிலைமைக்கு வந்திருக்கான். உங்களை விட்டு கொடுத்துருவேனா? கவலையே படாதீங்க. சரி, இந்த பக்கம் சுஸ்மிதா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அம்மா, ஐயா, எல்லாருக்கும் வணக்கமுங்கோ, வணக்கமுங்கோ, வணக்கமுங்கோ. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல எல்லா சேட்டையும் பண்ணி முடிச்சிடுறான்.
ஊட்டி வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம், நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும். அவன் வாழ்க்கையில் தானாகவே முன்னுக்கு வந்துடுவான். அது வரைக்கும் நாம தான் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். எங்க போறான் வரான்னு பார்க்கணும். அதை விட பெற்றவங்களுக்கு என்ன வேலை? பிள்ளைங்களை சுதந்திரமா வளர்க்கணும், கட்டுப்பாடாவும் வளர்க்கணும். அது என்னம்மா சுதந்திரமாகவும் வளர்க்கணுங்கிறீங்க, கட்டுப்பாட்டோடையும் வளர்க்கணுங்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. அதாவதுமா பட்டம் வானத்துல பறக்கணும், நூலு நம்ம கையில இருக்கணும். ஓ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. வரைக்கும் எனக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுங்கம்மா. இப்ப என் பாடுதான் திண்டாட்டம். நான் இப்ப என்ன தீர்ப்பு சொல்றது? ஆனா நல்ல தீர்ப்பா சொல்லுவேன். இந்த கலியுகத்துல நம்ம எல்லாருமே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். ஆடம்பரத்தை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. காசு இருந்தா போதும்னு ஜனங்க நினைக்கிறாங்க. பணிவே மரியாதைலாம் எங்க போச்சுன்னு தெரியல. அரசாங்கமும் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமா நோட்டு, புத்தகம், யூனிஃபார்மு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், கல்வி உதவித்தொகைன்னு காலேஜ் படிக்கிற வரையும் எல்லாம் செய்யறாங்க. பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி தராதீங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு கடவுள் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. ஒரு மாணவன் நல்லா வளரணும்னா பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்து தான் விடாமுயற்சி பண்ணணும். ஒரு செடி நல்லா வளரணும்னா அதுக்கு தண்ணீர் முக்கியமா சூரிய ஒளி முக்கியமானு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? ரெண்டுமே முக்கியம் தானே. அதுபோல ஒரு மாணவன் நல்லா வளரணும்னா பெற்றோர் ஆசிரியர் இருவருமே சேர்ந்து அந்த மாணவனை உயர்த்த வேண்டும். இருக்கை தட்டினாலே ஓசை வரும் என தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.